வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த வயர் குடைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 குடைகள் இருக்குது. இது ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 ரோல் குடைகள், எல்லாமே நார்மல் நாட்டில் நான் வந்து குடைகள் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணது வந்து கிளாஸ் வேரில் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். கிளாஸ் வேர் யூஸ் பண்ணி நெல்லிக்காய் பாசி யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நான் வயர் குடைக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வயர் வேணும், இந்த மாதிரி பீட்ஸ் வேணும், கிளாஸ் வயரு, இந்த மாதிரிலாம் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா தெரியும், ரோஸ் அண்டு சாண்டல் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி 2 ரோலில் செக்குடு டைப்பில் நான் வந்து போட்டிருக்கேன். நான் இப்போ இதோட பேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீளம் எல்லாமே பார்த்திங்கன்னா 24 தான் போட்டிருக்கேன். நான் இந்த குடைக்கும் வந்து 24 தான் நான் போட்டிருக்கேன் லென்த்து. இந்த குடைக்கும் 24 தான் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டதுக்கும். ஆனால் பேஸ் வந்து இந்த குடைக்கு 9 லைன்ஸ் தான். இதில் வந்து 12 லைன்ஸ் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம இந்த பீட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து 2 கலர் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு கொண்டுட்டு வரணுன்றதுக்காக நான் வந்து 12 லைன் வந்து நான் வந்து பேஸ் போட்டிருக்கேன். எல்லாமே லஞ்ச் குடைகளுக்கு வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி குடைகள் எல்லாமே. இந்த சேம் ஆரஞ்சு வித் ப்ளூ கலர் காம்பினேஷனும் அந்த ரோஸ் வித் சாண்டல் கலர் காம்பினேஷனும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான். எல்லாத்துக்கும் சேம் மெஷர்மெண்ட் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலும் பார்க்கலாம். இது வந்து 2 ரோலில் செக்குடு மாடலில் நான் வந்து போட்டிருக்கேன். 6 அடியில் 24 வயர் வந்து கட் பண்ணணும். பேஸ் வந்து 9 லைன் நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கணும். இது எல்லாமே செக்குடு பேட்டர்னில் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போடுறப்ப தான் உங்களுக்கு வந்து இந்த 2 ரோலுமே கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது பாருங்கள், 1.5 ரோலில் பீட்ஸு கூட கிளாஸ் வயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட்டு வயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 7 அடியில் 24 வயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 12 லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி ஒரு 5 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் நட் போட்டுக்கோங்க. அதில் பீட்ஸ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் இந்த 2 சைடில் இருக்கிற வயர் போகும். அதில் நீங்கள் வந்து ரைட் சைடு இருக்க வயரில் நீங்கள் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது ஒரு லைன் ஃபுல்லாக ரோஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக க்ரீனு, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு லைனுக்கு வந்து 12 பீட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப வந்து 6 லைன் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் கொண்டு வந்து முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் வந்து போட்டுக்கோங்க. நான் 2 நாட்டிலேருந்து எடுத்து இந்த ஹேண்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் இன்னர் வேர் வந்து 4 வேர் வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாஸ் வேர் வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். அதனால் ஹேண்டில் வந்து அப்புறம் ரொம்ப மெலிசாக இருக்கும். நீங்கள் மெலிசாக இருக்கிறது வந்து பெருசு இல்லைங்க, நல்லா டைட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக சொருகி இருக்கீங்களா ஹேண்டில் அப்படின்றது தான் இந்த குடைக்கு வந்து முக்கியமானது ஒன்று. அதே மாதிரி பேஸெல்லாம் போட்டு முடிச்சுட்டு குச்சிலாம் சொருகி நல்லா நீட்டாக ஃபினிஷிங், மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து இந்த குடையை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, அந்த பீட்ஸ் குடையை. இது பார்த்திங்கன்னா சேம் 2 ரோல் கூட தான். ஆரஞ்சில் வந்து 14 வயர், ப்ளூவில் வந்து 10 வயர், 6 அடியில் எடுத்துக்கோங்க. பேஸ் 9 லைன் நீங்கள் போட்டுக்கணும். ஹைட் வந்து அதே மாதிரி சேம் செக்குடாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த குடைக்கு வந்து எஸ்டெப் ஹேண்டில் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். எந்த குடைக்கு எந்த ஹேண்டில் மேக் பண்ணால் நல்லாயிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.